இங்கே இந்த அம்மா காலையில எழுந்ததுமே புருஷனை வேலைக்கு போக சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருடி புள்ள கூட தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூங்கிறாரு. அண்ட் எழுந்து வந்ததுமே பையனுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அப்பன்னு பார்த்து கூட வேலை செய்ற வந்து பண்ணையாரு வேலைக்கு கூப்பிட்டாரு, ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாரு. ஆனா இவர் மறந்து போயிட்டு இருப்பாரு. இவன் சொன்னதை கேட்டதுமே பரபரப்பா வேலைக்கு கிளம்பி போறாரு. அண்ட் இந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஸ்கூல் கிளம்பி போயிடுறான். இவங்களும் ஒரு இடத்துல சமையல் வேலை எல்லாம் செய்வாங்க. அங்க போயிட்டு என்னெல்லாம் சமையல் வேணும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்த பையன் ஸ்கூல்ல டெஸ்ட்லாம் எழுதிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சாப்பாடு பில் அடிக்குது. எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு தான் போறான். பட் அவன் போறதுக்குள்ளே சாப்பாடு தேர்ந்து போகுது. அண்ட் போகும்போது நீ மதியானம் லேட்டா தான் வந்த, ஆனா ரேங்க் கார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த பையனை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அப்ப அவங்க அப்பா என்னடா இதுன்னு கேட்கறாரு. அப்பதான் இவன் நான் படிச்சதுக்கு மார்க்லாம் போட்டுருப்பாங்கப்பா, நீங்க பார்த்துட்டு சைன் பண்ணணும்னு சொல்றாங்க. சைன்லாம் எனக்கு போட தெரியாதா, கை நட்டு தான் போடுவேன், அதையும் காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் காலையில மறந்துடுறா. ஸ்கூல் போனதுமே சைன் வாங்க மறந்துட்டேன் சார், இருங்க அம்மா பக்கத்துல தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு சைன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த முதலாளி கிட்ட போய் ரேங்க் கார்டை கொடுக்குறான். அவர் இதை பார்த்ததுமே அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆனா மார்க்லாம் ரொம்ப அதிகமா எடுத்து வச்சிருக்கா. அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் இவங்களுக்கு சைன் போட தெரியாதுன்னு கை நாட்டு வச்சுலாம் அனுப்புறாங்க. இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பா கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நைட்டு தூங்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது என்னடா சமையல் கேட்டிருப்பாங்க. பட் இந்த பையன் எங்க வீட்டுல சிக்கன் மட்டன் மீன் சொல்லிட்டு நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க சொல்ல அந்த பாய் வீட்டுல சொன்னதை கேட்டிருப்பா. அதை வச்சு சொல்லி பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நெக்ஸ்ட் டே திரும்ப அதே மாதிரி இவங்க ஒர்க்கை பாக்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த பையன் ஸ்கூல்ல இந்த தடவை சீக்கிரமா டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கிடுறான். பட் அங்க ஒரு நாய் பசியோட இருக்கும். அதை பார்த்ததுமே நமக்கு சாப்பாடு கூட வீட்டுல போனா கிடைக்கும், இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அந்த நாய்கிட்டே கொடுத்துறான். அதே சமயத்துல இவங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வராரு. அவங்க முதலாளியுமே வீட்டுல இருக்க சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புறாங்க. இவரும் கொண்டு வராரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்ப கல்யாணமா ஆயிடுச்சு, ஆனா இப்ப கல்யாணம் ஆனதுல என்ன வீட்டை விட்டு தொடச்சிடா, இப்ப சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கையில் இருந்த சாப்பாடை கொடுத்துறாரு. தென் இந்த பையனோட அம்மா அவன் வேலை செஞ்ச இடத்துல அவங்க செஞ்சு வச்ச சாப்பாடுல இவங்களும் கொடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களும் சந்தோஷமா பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு பிள்ளையோட வந்து சாப்பிடாம கூட அழுதுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு மனசு தாங்காம அந்த சாப்பாடை கொடுத்துறாங்க. இப்படி 3 பேருமே தனக்குன்னு இருந்ததை விட மத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இதை 3 பேருமே சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் அடுத்த நாள் ரம்ஜான் பண்டிகை வருது. இந்த பையனோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து பிரியாணி கொடுத்துட்டு போறான். அதை பார்த்ததுமே நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா கண்டிப்பா அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிடுறாங்க.